ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறீங்க. ஸோ அதாவது ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு. ஃபிஷ் ஃப்ரை எல்லாருமே பண்ணுவீங்க, ஆனால் அதில் இருக்கிற மசாலா உதிராமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு நான் இந்த காணா கழுத்து மீன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது 2 மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுப்பில் சார்ப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு ஏற்ப காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு, அது கூட இப்போ நம்ம சேர்க்க போகிற பொருள் தான் மீனை உதிராமல், அந்த மசாலா உதிராமல் பார்த்துக்கோம். இப்போ நம்ம இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை. ஸோ இந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ இது கூட நம்ம மீனை மீனை இது கூட நல்லா தடவி விட்டு நம்ம ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல ஸ்பைசி எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏறி போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது பெருசாக இருக்குது இல்லையா இந்த காணாங்கழுத்த மீன், அதனால இதுக்குள்ளெல்லாம் அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா நம்ம, அதுக்குள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க மசாலாவை. ஸோ நம்ம பொரிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இந்த மீனை காணாங்கழுத்தி மீன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் இந்த மீனை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம பேன் ஹீட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் அந்த பேனில் சேர்க்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் பேனோட அந்த மீன் ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மேலே ஆவி வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம இந்த மீனை அந்த பேனில் வச்சிடணும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளோட அந்த ஃபிஷ் அந்த பேனில் ஒட்டாது. அப்புறம் அந்த மசாலாவும் உதிராது. இன்னும் அந்த பிளேட்டில் இருந்த மசாலா எல்லாத்தையுமே நான் இந்த எடுத்து இந்த மீன் கூடயே நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம கீழ் பக்கம் செவக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நல்லா செவர விட்டு அதுக்கப்புறம் திருப்பிடணும். ஸோ அடிக்கடி திருப்பிக்கிட்டே இருந்தாலும் மீன் உடஞ்சி போயிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு நல்லாவே செவந்துருச்சு, ஆனால் எந்த மசாலாவும் உதிரவே இல்லை. பாருங்கள், நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். எந்த மீனாக இருந்தாலுமே இதே மாதிரியே நீங்கள் பொரிக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட மசாலா உதிராது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய்.